இதெல்லாம் என் புள்ள துபாக்கி போறதுக்காக வித்த பூமி. தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, அது சும்மா வெறும் கட்டாந்தர. மழை பெஞ்சாலும் விளையாதுன்னு ஒரு வயலும் வாங்க மாட்டேன்ட்டேன். ஆமா, அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க, நான் ஒண்ணு இந்த மண்ணை வித்துற மாட்டேன். நீ வித்தாலும் எவனும் வாங்க மாட்டேன். அது எதுக்கு பையில எடுக்கிற? பாத்துக்கிட்டே இருங்க, ஒண்ணு விளையாத இந்த மண்ணை பொண்ணு விளையாட பூமியா மாத்தி காட்ட போறேன். ஆத்தா, விளக்கமாத்துக்கு அறுத்தது போதும்ல? போதும். சரி, நாங்க குளிச்சுட்டு தூக்கிட்டு வரோம், நீ வீட்டுக்கு போ. நான் வீட்டுக்கு போறது இருக்கட்டும், நீங்க பத்திரமா குளிச்சுட்டு வாங்க. குளிக்கிறதா? நகையெல்லாம் கருத்துக்கா? கருத்தா? இல்ல, கருத்துனா அதான் இந்த கருத்து. அதாவது கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களுக்கு ஒரு கருத்து வேணும் இல்ல? செயினை போட்டுட்டு குளிக்க போறோமே, முங்கி குளிக்கும் போது தண்ணிக்குள்ள செயின் விழுந்துட்டா என்ன பண்றது ஒரு கருத்து. அந்த கருத்தா? அடாடா, நீ இப்படி கருத்து கருத்தா பேசி பேசி தாப்பா கருத்து போயிட்டேன். அதை விட முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. அதாவது அந்த செயினை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா உங்க அண்ணனையும் நீங்க தொலைச்ச மாதிரி. ஐயோ, எங்களுக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். ஆமா ஆமா, கழட்டிடுங்க. நமக்கு செயின்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அண்ணன் தான் நமக்கு முக்கியம். அப்பா, இப்படிப்பட்ட சென்டிமெண்டா தான் நம்ம வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கு. இப்ப போங்க, போய் குளிங்க, நல்லா முங்கி குளிங்க. இந்தாங்கம்மா, இதை கொண்டு போய் பெட்டில வைங்க பத்திரமா. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு போட்டுக்கலாம். நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். நீங்க ரொம்ப நேரம் வெயில நிக்க வேணாம், சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. வண்டிய மாத்திராண்டா கேட்க மாட்டாங்கப்பா. ஏமாச்சான் சொல்லு, துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா, எவ்வளவு நாளைக்கு தானே அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான், முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள, நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னு கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா, இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயை பார்த்து தப்பு செருப்புங்கற பிச்சு விடு பிச்சாமா. இது இருடா மச்சான்டா பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? பெரிய சட்டில இருக்க. விடுடா விடுடா. என்ன தெரிஞ்சலி செருப்பு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. நீ யாராவே? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி. எப்படி நீ என்ன செருப்பு தடிக்கலல்ல? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தடிப்பானம்ல, இழுத்து வச்சு அழுத்து போடுவான் நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன? இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசைன், இல்லங்க. சதாம் ஹுசைனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த Dress போட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நில்லு. ஏய், தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு, போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ, நல்லா இருக்கியா? ஏயா கழட்றது அன்றவரா? இந்தா யா செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்குறியா எலிரானி எவனுக்கே தெரியும்? நில்லுன்றல்ல. இந்த பாரு, நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ, இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய், எவ்வளவு ஆண்டியா? நல்லவள எனக்கு தெரியாதவங்க கட்டி போட்டு வந்து. கம்ப்யூட்டர் ஃபாரின் போயிட்டு இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல சொந்த ஒரு மண்ணை கொண்டாந்து கொடுத்து இதுல என்ன விளையுன்னு கேக்குறீங்களே, முதல்ல இதுக்கு கை கொடுங்க சார். உங்க மண்ணை டெஸ்ட் பண்ணதுல மழை பெஞ்சா விளையிற இந்த எள்ளு கடலை விளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி கோர புல்லும் வரும். ஆனா இந்த நிலத்துல விவசாயத்துக்கு சான்ஸ் இல்ல. பூமி வேணா மழையை நம்பி இருக்கலாம், ஆனா நாங்க அந்த பூமியை தாங்க நம்பி இருக்கோம். பூமியை நம்புங்க, அதுல நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாம எதிர்பார்க்கறத விட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல மனசார உழைச்சோம்னா மலை போல உயரலாம். ஆல் தி பெஸ்ட். உன் புருஷன் நெசமாவே துபாயில தான் இருக்கானா? ஏன்னா துபாய்க்கு வாங்க, அதிக சம்பளம் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் அங்க வேலையும் கொடுக்காம குடிக்க கஞ்சியும் இல்லாம ரொம்ப பேரை விட்டுட்டு போயிடுறாங்களா. அங்க எல்லாம் விசா இல்லாம கள்ளத்தனமா தெரிஞ்சா போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டுருமா.
நிஜமாவா? பின்ன துபாய்க்கு போய் இத்தனை நாளா கடதாசி வரல, பணம் அனுப்பலைனா கடன் கொடுத்த எனக்கு தானமா பதக்கு இருக்க. அட ஏரியா, இப்படித்தான் எங்க சொந்தக்கார போய் ஒரு வயல அரபு நாட்டு கூட்டிட்டு போய் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களாம். அட சொல்ல விடுங்கய்யா, அவன் பைத்தியக்காரனாயி அப்புறம் அங்க உள்ள இந்தியாக்காரங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. என்னய்யா சொல்லி முடிச்சிட்டியா? என்ன சொல்லணும்? ஏன் மூச்சை வாங்கிட்டு சொல்லியா? கொடுத்த கடனே வாங்க முடியல, மூச்சு எங்கயா வாங்குறது? அண்ணி, எங்க? என்னாச்சு? குமுதா, போய் தண்ணி எடுத்து வா. அண்ணி, சீக்கிரம் போட்டோமா? மயக்கமா இருக்கா? இந்த மாதிரி தலை சுத்துதா? முடிச்சிட்டியா? இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. ஒண்ணு இடக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னா என் பணத்துக்காரு பதில் சொல்றது. ஏன் இழுக்கிறீங்க? பொம்பளைங்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? எவ்வளவு கடன் கொடுத்த? 70,000. 70,000. 10,000 கடன் கொடுத்த நானே சும்மா உட்கார்ந்துக்கிறேன். ஜிஜிபி 70,000 கொடுத்துட்டு இந்த ஆளா அலையிற? 10 70. யோ 70,000 தான் பெரிய தொகை. முதல்ல என் பணத்துக்கு வழிய சொல்லுங்க. யோ 1 2 3 தெரியுமா உனக்கு? தெரியுமே. 10,000 முதல்ல வருதா 70,000 முதல்ல வருதா? 10 20 30 10,000 தான் முதல்ல வருது. 10,000 தான் முதல்ல வருது. ஆமா. 70,000 பின்னாடி தானே வருது. ஆமா. அப்ப முதல்ல 10,000 கடன் கொடுத்தவன் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நீ வந்து 70,000 வாங்கிக்க. வாங்கிக்க. வாங்கிட்டு அண்ணி, அண்ணி, அண்ணி பாத்து அண்ணி. அண்ணி, அண்ணி என்னாச்சு? அண்ணி, என்னங்க? என்னாச்சு அண்ணி? வேணா ஆஸ்பத்திரி போமா? போலாம் வாங்க. இல்ல வாங்க போலாம். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. வெள்ள வெள்ளைய வாந்தி எடுக்கறாங்க. சினிமால ஹீரோயின் சொல்ற மாதிரி தலை சுத்துதுன்றாங்க. மேட்ரு வொர்க் அவுட் ஆயிடுச்சுடா டேய். கரெக்ட். ஐ, அண்ணி. ஏங்க முதல்ல துபாய்க்கு ஃபோன் பண்ணி முத்துக்கு மேட்ரு சொல்லிடுவோம். ஆமா ஆமா. போன் பண்ணி சொல்லு. தெளிவா இல்ல. அதான் ப்ளீஸ். லெட்டர்ல ஒன்னு அனுப்பி போன் பண்ணி சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன்ப்பா வேணாம்ன்ற. வாப்பா துபாய்க்கு ஃபோன் பண்ணலாம். வாப்பா. ஆமாமா, இப்போவே போய் போன் பண்ணி சொல்லலாம். இல்ல போலாம். சரி, போன் பண்ணி பேசிடலாம். நான் இந்த பஸ் வேற லேட். இன்னும் போன் வந்திருக்காதுல்ல? இல்ல வந்திருக்காது. பஸ் இப்படியெல்லாம் லேட்டா தெரிஞ்சா நான் 11 மணிக்கு போன் பண்ண சொன்னேன். வெள்ளிக்கிழமை அங்க லீவ் இல்ல? அதனால தான் பகல்ல பண்ண சொன்னேன். இது என்ன கேள்வி? வணக்கம் சார். வாங்கம்மா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஹலோ, யாரு? முத்துவா? கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா? பேசுங்க. ஹலோ, நான் வள்ளி பேசுறேங்க. வள்ளி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அழக்கூடாதுமா. நான் சொல்லியிருக்கேன்ல எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு. இல்லங்க, நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் எங்க நினைப்பே இல்ல. ஒரு லெட்டர் கூட போடல. அப்படிலாம் இல்லடா. இங்க வேலை நடக்குது. ஆனா கம்பெனில சம்பளத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு 6 மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்களாம். அந்த டென்ஷனை உனக்கு எப்படி எழுதுறது? ரொம்ப கஷ்டப்படுறீங்களாங்க? வேலை கஷ்டமா இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாப்பாடெல்லாம் நாங்களே சமைச்சு சாப்பிடுறோம். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்னம்மா? நீங்க இல்ல சொல்லுடா. நமக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க. ஹலோ, கேக்கலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா ஒரே ஒரு கவலை, வாயு வயிறுமா இருக்க உனக்கு. ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்குற வழி இல்லாம போயிடுச்சு. பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. இல்ல, நான் பக்கத்துல இருந்து பார்க்க முடியலன்னு சொன்னேன். நீ கவலைப்படாம இருடா. அப்புறம் தங்கச்சிங்களா எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க. இங்கதான் இருக்காங்க. ஒரு நிமிஷம். அண்ணே, அமுதா எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ண்ணே. நீங்க? ஏங்க அழுகுறீங்க? இல்ல, அவங்கள நினைச்சாதான் 3 மாசமா சம்பளமே கொடுக்கலையா. எப்படி சமாளிக்கிறாங்களோ தெரியல. நம்ம ஆளு நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பாத்துக்குவாங்க. வேணா வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா உங்களை கூப்பிடுது. இத வந்துட்டேன். நீங்களாம் வெளில காத்தாட நில்லுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சேகர், எப்படி இருக்க சேகர்? ஓகே. அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா தான் எப்பவும் நினைப்பாவே இருக்கு. அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் உன் தங்கச்சி புருஷன்ல அந்த ஆள் தான் அடிக்கடி வந்து சத்தம் போட்டுட்டு போறாரு. அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம உன் கடுதாசியாவது வராதான்னு அம்மா வாசல வந்து பாத்துட்டு இருக்கு. அதனால நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விவரமா ஒரு கடுதாசி
ரொம்ப பாரதி ஏத்தி வச்சுட்டல. சேச்சே, இப்ப என் பாரத்தை நீ சுமக்கலையா? இந்த சுமை நாளைக்கு நிச்சயம் சுகமாக போகுது. அப்புறம் நம்ம இப்படியே இருந்தோம்னா சரியா வராது. அதனால வர ஞாயிற்றுக்கிழமை நீ பழனிக்கு வந்துட்டு நம்ம அங்க மீட் பண்ணுவோம். சரி, வச்சிடறேன். போலாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.